எமது உள்ளங்களுக்கும் விருந்தாய் அமைக்கவிருக்கின்ற இலங்கை தாய் திருநாட்டினுடைய குரல்களாய் ஒலித்து சர்வதேசம் எங்கும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவரின் தலைப்பிலான உரை இந்த மேடையிலே இடம்பெறவிருக்கின்றது. அந்த வழியினை காத்திருக்கின்ற தருணத்திலே நாங்கள் மேடைக்கு அன்போடு மக்கள் சக்தியின் மறுமலர்ச்சிக்கான மக்கள் பேரணிக்கு இந்த மேடைக்கு நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்வது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் கண்ணியத்துக்குரிய உலமா பெருந்தகை முனீர் முலாஃபர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்வது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் அவ்வாறு மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வசந்த பீதிஸ் அவர்களையும் அன்போடு நாங்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அர்ப்பணிப்பான பல நாட்களாக அரசியல் இந்த விடுதலை மிக நேர்த்திகரமாக 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக சிவத்த ஆடைக்கு நிறம் தெரியாத காலப்பகுதியில் இருந்து எங்களோடு உடனே கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் ஆம்பாறை மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய சமாதுரை தொகுதி அமைப்பாளர் ASM புகாரி அவர்களையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்வது தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சமாதுரை தொகுதி இணைப்பாளர் எங்கள் அன்புக்குரிய YBM நஃபாஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ரமேஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் அபு ஷஹி அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து தொலைத்தொடர்பு உத்தியோகத்தர்கள் அன்புக்குரிய அலி ஷபி அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் சமாதான தொகுதி நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் பொறியியலாளர் எங்கள் அன்புக்குரிய KM அலியார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்வது தேசிய மக்கள் சக்தியினுடைய சமாதான தொகுதி நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் நகர சபை அம்பாறை நகர சபை உத்தியோகத்தர்கள் அன்புக்குரிய திரு சாந்தகுமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் சமாதான தொகுதி நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் எங்கள் அன்புக்குரிய தொலைத்தொடர்பு உத்தியோகத்தர் KLM ஷரீப் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் சமாதான தொகுதி நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சட்ட இளவாணி B ரிஷாட் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கத்தாப் கரமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பொறியியலாளர் இம்தியாஸ் அதனைத் தொடர்ந்து ALM மஹரூப் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முப்பது ஆண்டு கால வெற்றி தான் விழுந்த இடத்தில் எல்லாம் அரசியலை தேடி மிக நேர்த்திகரமாக சிவப்பு என்ற அந்த நிலத்துக்கு எப்போதுமே விளக்கமளித்து அரசியல் என்ற இருப்பினை மக்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும், மக்களுக்கான அரசியல் என்ற அந்த விடாப்புடி மக்களை எப்போதுமே அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்ட நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சமாதான தொகுதியினுடைய அமைப்பாளர் நாங்கள் எப்போது எங்கு பார்த்தாலும் அரசியலை அற்புதமாக சொல்லித் தந்து மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ASM புகாரி அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்வது பொறியியலாளர் இம்தியாஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ALM மஹரூப் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
புதிதாய் வளர்ந்து புதிதாய் விழுந்து புதிதாய் எழும்பிய நாட்கள் எல்லாம் கடந்து மக்களே சுமைக்க வேண்டும். அரசில் இருந்து வருகின்ற அத்தனையும் மக்களுக்காய் அற்புதமாய் அனுகுணமாய் மக்கள் அனுபவிப்பதற்கான காலம் மிக தூரமில்லை என்ற வாசகங்களுக்கு அமைவாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய தலைவர் இன்றைய நாள் நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்ற தருணத்திலே தேசிய மக்கள் சக்தியின் மறுமலர்ச்சிக்கான மக்கள் பேரணியை ஆரம்பித்து வைக்கும் முகமாக முதலில் அனைவரும் எழுந்து நின்று தத்தமது மத அனுஷ்டானங்களை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு நிமிடம். நன்றி. தேசிய மக்கள் சக்தியின் மறுமலர்ச்சிக்கான மக்கள் பேரணி நிகழ்விலே வரவேற்புரை நிகழ்த்த நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைத்துக் கொள்ளப் போவது சம்மாதுரை வரலாறு மிக நீண்ட ஒரு வரலாறு. இந்த வரலாற்றிலே கடந்த 30 ஆண்டு காலமாக கட்சிக்காய் தன்னை அர்ப்பணித்து காசு என்ன, பணம் என்ன, பதவி என்ன அத்தனையுமே இதுவரைக்கும் பெற்றுக் கொள்ள முடியாமல் அரசியலுக்காய் ஒரு விழுதாக இருந்து தன்னால் முடியுமான சேவைகளை மக்களை நோக்கி தன்னுடைய அரசியல் மிக லாபகரமாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இளைஞர் காலத்தில் இருந்து அரசியலை தான் முன்னின்று நடத்தி கொண்டே வருகின்ற ஒருவர். கிழக்கின் சுவாச காற்று என நாங்கள் செல்லமாக அழைக்கக்கூடிய பதவிக்காய் பணத்திற்காய் கட்சிகள் மாறாமல் ஒருநிலைப்படுத்தப்பட்ட மாதிரியே அப்போதிருந்து இற்றை வரைக்கும் தன்னுடைய கட்சிக்காய் அர்ப்பணிப்போடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற நான் கண்ட மிகச்சிறந்த ஆளுமை சம்மாதுரையில் கட்சியோடு தன்னுடைய உயிரை கலந்து மிக நேர்த்திகரமாக இன்று வரைக்கும் அந்த கட்சியிலே தன்னை சூரியோடி போயிருக்கக்கூடிய சிவப்பு ஒரு நோட்ஸை கண்டால் எங்களுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு ஞாபகம் எங்களுக்கு மாத்திரமல்ல, சிறிய குழந்தையிடம் கேட்டாலும் கூட அவருடைய பேரை அற்புதமாக செல்லக்கூடிய எங்கள் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ASM புகாரி அவர்களை அன்போடு வரவேற்புரை நிகழ்த்த நாங்கள் அழைத்துக் கொள்கின்றோம். உண்மை ஒரு நாள் வெல்லும், உன்னை ஒரு நாள் இந்த உலகம் போற்றும் என்ற அந்த வரிகளுக்கு நாங்கள் அன்போடு ASM புகாரி அவர்களை அழைத்துக் கொள்கின்றோம். கடின உழைப்பினால் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இன்று வரைக்கும் அந்த கட்சியோடு பயணித்து முழுமையாக அந்த பலனை மக்களே அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கான ஒரு நாயகனாய் இந்த மணிகளை You're watching the Life Traveler channel.